முடியாது, நல்ல மழை தான். பாருங்க, இதுதான் நம்ம தங்க போகிற இடம். இங்கேனா இங்கே கிடையாது, இந்த இடத்துல தான் எங்கேயோ டென்ட்டு. இந்த இடத்துல டென்ட் இருக்குது, அதை சுற்றி இப்படி இருக்குது. பாருங்களா, மிஸ்டெல்லாம் போகிறது தெரியுதுங்களா? அந்த இடத்துல வந்துட்டு ஒரு ரிவர் இருக்குது. இப்போ வந்து இந்த இடத்துக்கு வரத்துக்கே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டம். பாருங்கள், இதெல்லாம் மிஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. மூணார் எப்பயுமே என்னோடய ஃபேவரட் பிளேஸுங்க. மூணார் இஸ் ஹெவன். உண்மையாக வந்து வேறு மாதிரி ஒரு பிளேஸ் தான். நல்லா இருக்குது, அருமையாக இருக்கும். வருங்க, கிளியர் ஸ்கை. இவ்வளோ நேரம் மழை பெஞ்சுது, இப்போ அப்படியே மழையெல்லாம் போக அப்படியே ஸ்கை கிளியர் ஆகுது. இதில் போகணுங்க, இதில் உள்ளே போகணும். நாங்கள் போகிற டென்ட்டுக்கு போனோம்னா நாங்கள் டென்ட்டுக்கு போயிடலாம். கார் அங்கே நிறுத்திட்டு இப்போ வந்து நடந்து போயிட்டு இருக்கோம். இப்போ காப்பது இல்லைங்களாங்க, இன்னும் கீழே போகணுமா? இன்னும் கீழே எங்கே எவ்வளோ தூரம் நடந்து போய் ஆக்சுவலாக கேம்புக்கு போகிறதே தனியாக ட்ரெக் பண்ணி போகணும் போல். அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கோம் நம்ம. இப்போ ஒரு போர்டு கூட வைக்க மாட்டேங்கிறானுங்க. இதை நான் எங்கே போய் ஆனால் எங்கே கண்டுபிடிக்க? இந்த இங்கே வச்சுருக்காங்க ஒரு போர்டு. 70 மீட்டர்ஸ் இருக்கான். ஆக்சுவலாக நான் வந்து ஃபஸ்ட்டு பார்த்துறேன் எப்படி இருக்குது என்னன்ட்டு, வியூலாம் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் சொல்கிறேன் எப்படி வந்து ஸ்டே பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிற. ஆனால் வியூ இங்கே பாருங்கள், வியூ வந்து உங்களுக்கு தெரியுதா இல்லையான்னு தெரில. வியூ பாருங்கள், நம்ம இதில் இருந்துட்டு கேம்ப் டி மூணார் வந்துட்டோம். இங்கேருந்து பார்த்தோன்னா வியூ இது தாங்க. நம்ம தங்கி இருக்கிறதுக்கான இடத்துல கேம்ப் ஃபுட்டி இதுதான். அந்த கேம்ப் ஃபுட்டி நம்ம தங்கி இருக்கிறதுலேருந்து வியூ பாருங்கள். கண்டிப்பாக வரலாங்க, 100% வரலாம். சூப்பராக இருக்குது வியூ. இந்த வியூக்காக நீங்கள் வரலாம். இந்த வியூக்காக நீங்கள் வரலாங்க. சூப்பராக இருக்குங்க. பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் வியூ. உங்களுக்கு வந்து கீழே போய் காட்டுறேன் எப்படி இருக்குன்னு. இப்போ தாங்க வின் நாய்ஸ் ரிடக்ஷனை ஆன் பண்ணியிருக்கேன். இதுக்கு மேலே எப்படி இருக்குன்னு தெரில. உங்களுக்கு கீழே பாருங்களேன், லிட்டரலாக சூப்பராக இருக்குது. இதுதான் வியூ. இப்படி ஒரு வியூவில் ஸ்டே பண்ணோன்னா சூப்பராக இருக்குங்க. நீங்கள் வந்து கேம்பர்-டி இந்த இது பேர். ஆக்சுவலாக அவங்க ஜஸ்ட் ரெக்கமெண்டேஷன். நல்லாயிருக்கு, சூப்பராக இருக்குங்க. பாருங்கள் வியூ பாருங்கள், சூப்பராக இருக்குங்க வியூ. அதே பாருங்கள், மிஸ்ட் அப்படியே போகிறது தெரியுதுங்களா? மிஸ்ட் அப்படியே போகுது. தண்டமலை, நடப்பாறை, வேற மாதிரி. உண்மையாகவே சூப்பராக இருக்குது வியூ. சூப்பராக இருக்குங்க. நீங்கள் வந்தீங்கன்னா இங்கே ஒரு டைம் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். நல்லாயிருக்கு. இப்போ வந்துட்டு நம்ம டென்ட்டுக்கு போக போகிறோம். இந்த இது தானே இது? ஆக்சுவலாக ஆளுக்கு ஒன்றா? இல்லை அதான் இதில் 4 இருக்கா? 3 எடுத்துக்கிடுமா? ஓகே. இதுதான் நம்மளோட டென்ட். நம்ம வந்து சென்டர் டென்ட் எடுத்துப்போம். டென்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போமா? இப்போ வந்து டென்ட் எப்படி இருக்குன்னு நான் வந்து ஓப்பன் பண்ணி காட்டுறேன். டென்ட்டு அப்படியே இங்கே இருந்துட்டு பார்த்தோம்னா வியூ பாயிண்ட் தெரியுதுங்களா? அங்கே தெரியுது லேக்கு. அங்கே காட்டின வியூ பாயிண்ட் அங்கே தெரியுது. மலை, காடு, ஆறு.
டென்ட்லேருந்து இதாங்க வியூ பாயிண்ட்டு இப்படியே. அதுக்கப்புறம் நைட்டு வந்துட்டு கேம்ப் ஃபயரு டிஜே எல்லாம் இருக்குன்ட்ருக்காங்க. நம்ம வந்து நைட்டு சந்திப்போம். இப்போ செட்டில் ஆகிறோம். கொஞ்சம் நைட்டு டிஜே பார்ட்டி போயிட்டுருக்கு. அந்த கேம்ப் ஃபயர் ரெடி ஆகிட்டு கேம்ப் ஃபயர் கவர் பண்ணுறேன். நல்லா இருக்குது மாதிரி ப்ளசண்ட்டாக ரொம்ப குளிரும் இல்லை இவங்க நல்லா இருக்குது. அப்படியே சூப்பராக இருக்குது. நீங்கள் இந்த டைம் வரணும் வரலாம். மதியம் மழை பெஞ்சிட்டு ஒரு 2 மணி நேரம் ஒரு கரெக்டாக ஒரு 2 மணிலேருந்து ஒரு 4 மணி 4 மணி மழை பெஞ்சு அதுக்கப்புறம் மழை நின்றுச்சு. நல்லா இருக்குது. கிளைமேட் நல்லா இருக்குது. இந்த டைமில் வந்தாலும் வரலாம், இல்லை எந்த டைம் வந்தாலும் நீங்கள் இது பண்ணலாம். ஏன்னா இது வந்துட்டு ஒரு நல்ல வியூ பாயிண்ட், சூப்பராக இருக்குது வியூ. நீங்கள் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். This is dinner time. Dinner என்னன்னா white rice, chicken gravy, then chapati and pickle also available. Fine dinner, I think so. Taste நான் பண்ணி பார்க்கல. நம்ம வடக்கு நண்பர் வந்துட்டார். He's our guest. He was our new friend from North India. The name is Manish Malhotra. இப்போது கரெக்டாக மணி 4:30 மணிக்கு எந்திரிச்சிட்டோம் கொழுக்குமலை போகிறதுக்கு. இப்போ ஜீப்பு வருது. ஜீப் வந்தால் தான் போகணும். இப்போ ஒரு ஜீப்புக்கு 3000 ரூபா, மேக்ஸிமம் 6 மெம்பர்ஸு. வந்துட்டு நான் ஜீப் வந்தோன்னா கொழுக்குமலை போக வேண்டியதான். 4:30க்கெலாம் கிளம்புனா தான் அங்கே 5:30 மணிக்கு போகணும். ஒரு 1 hour ட்ராவல், ஆஃப் ரோடு ட்ராவல். அதை நான் கவர் பண்ணுறேன், பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஓகே விடுங்க கைஸ். இங்கே வந்துட்டு இப்போது இந்த இடத்துல வந்துட்டு இப்போ இதை நிறுத்திட்டாங்க, ஜீப்பை நிறுத்திட்டு இங்கே கொஞ்சம் தூரம் உள்ளே நடந்து போகணும். நடந்து போனால் தான் வந்துட்டு இது உள்ளே நடந்து போகணும். இது உள்ளே நடந்து போனால் நம்ம வந்து ஜாக்வார் ராக் அந்த வியூ பாயிண்ட்டுக்கு போகலாம். சன்ரைஸ் பாயிண்ட்டுக்கு போகிறோம். அங்கே போயிட்டு போகிற வழியை இது பண்ணுறோம். ஃபுல்லாக எஸ்டேட். இந்த வழியாக தான் நம்ம வந்தோம். இப்போ வந்துட்டு நம்ம இப்போ ஏறி போய் சன்ரைஸ் பாயிண்ட்டை பார்க்குறதுக்காக ஏறி போகிறோம். கீழே தான் தெரியுது. சரி ரைட்டு. கீழே போனான்னா ஜாக்வார் ராக்கெலாம் போனான்ட்டாங்க. போங்க முடிச்சுட்டீங்க போங்க. காரில் ஓட்டும் போது கண்ணாடி எடுத்துகிட்டு வந்தீங்க. இங்கே எவ்வளோ ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம், கண்ணாடி எடுக்காமல் வந்துருக்கீங்க. இங்கே கண்ணாடி காலையில் ஓட வேண்டாம், அதனால தான் எடுத்துகிட்டு வரல. உனக்கு என்ன நீ எல்லாரும் கேட்பீங்க எடுத்துகிட்டு வரல. இப்போ நீங்கள் போயிட்டு வந்தது வந்து நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? நல்லா தான் இருந்து. என்ன கை வலிக்குது. எதுக்கு? பிடிச்சி தான் வேனை பிடிச்சா? ஆமாம், டயர்டாகிடுச்சுடா. டயர்டாகிடுச்சு. வேற தூங்கலாம். தூங்குறீங்களா? ஆமாம், போய் சாப்பிட்டுட்டு தூக்கத்தை போட்டுட்டு தான் போகணும். பாவா போனால் கரெக்டாக இருக்கும். நீ போ. எங்கே போகிறாரு? யூடியூபர் மட்டும் தனியாக போயிட்டு வந்தாரு. யூடியூப் போகிறாரு எங்கே தம்பி? வந்து நம்மலாம் மாட்டுப்பட்டி டேமுக்கு வந்துட்டோம்.
இது வந்து மாட்டுப்பட்டி டேமோட பஜார். என்னடா கரெக்டு பஜார். ஓகே. மேன் பேக்கோட தான் இருப்பேன் எப்பயும். மேன் பர்ஸோட தான் இருப்பேன். இதுக்கு ஒரு ஆலன் காமெடி போட்டு விட்றேன். இது ஏன் குரங்கு? அது கிடையாது, இது என்னது, இது மேன் பர்ஸ். இது எப்பயும் என்னோட தான் இருக்கும். போட்டுடுறோம் பாரு அந்த அதான் கண்டிப்பாக அந்த ட்ரோல் வருது. அது மேன் பர்ஸ். இதை போட்டு எங்க கூட வர போறியா? இதுல என் பொருட்கள்லாம் நான் வச்சுக்குவேன். சொல்லுங்க ஜானேஷ், இந்த டேமோட வரலாறு சொல்லுங்க. இந்த டேமோட ஹிஸ்ட்ரி இருக்கு, ஆனா எனக்கு இப்போதைக்கு தெரியல. கேட்டுட்டு வந்து உங்களுக்கு நான் நாளை பின்ன சொல்றேன். நாளை பின்ன எனக்கு இன்னும் வேணும். அப்புறம் அதுக்கு வந்துட்டு ஹிஸ்டரியை பத்தி பேசுனீங்க. அதாவது உங்களுக்கு தெரியணும், வரலாறு இருக்கான்னு நீங்க கேட்கணும். அதுக்காக நான் சொன்னேன். ஆனா வரலாறு இல்லை, இருக்கும், இருக்கலாம், இருக்காமையும் போலாம். சும்மா ஆனா உனக்கு தெரியாது. இது எனக்கு தெரிஞ்ச ஒரு நியூஸ் சொல்லியிருக்காங்க. என்னன்னு? ஒரு 1953லயே இந்த டேம் வந்து உருவானதான் சொல்லியிருக்காங்க. முன்னாடி பார்த்துட்டு தானே உள்ள வந்து அதை வச்சு தானே சொல்லிட்டு போனாங்க. ஒரு வழிபோக்கர் வந்தாரு, வந்துட்டு அவர் பாட்டு சொல்லிட்டு கிளம்பிட்டாரு. இங்க ஒரு சிரிப்பு சத்தம் கேக்குது. என்ன வழிபோக்கர் இங்கே தான் இருக்காரு? அது இப்படி நீங்க மென்ஷன் பண்ணல, மென்ஷன் தான் தப்புங்கிறது. இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. வேற அடுத்து அதான் மச்சான், எனக்கு தெரிஞ்சது வந்து ஒரு 1952லயே வந்து முன்ன 53ன்னா 53ல 52ல கட்ட ஆரம்பிச்சு 53ல முடிச்சிட்டாங்க. சொல்றே கேள்றா. டேம் வாங்குற காசுக்கு மேல கூறாடா கொய்யா. அப்ப 53ல இப்பதான் தண்ணியே வந்துச்சு. எங்க அதுக்கு முன்னாடி தண்ணி வந்து இருக்க மக்கள் என்ன பண்றது தெரியாம அதுக்காக சும்மா நம்ம ஒரு மணல் மூட்டையை வச்சு ஒரு டேம் மாதிரி கிரியேட் பண்ணுவோம் சொல்லி கிரியேட் பண்ணி மணல் மூட்டையில கிரியேட் ஆன டேம் தான் இப்போ வந்துட்டு மாதம்பட்டி டேம். சாரி, மாட்டு கொட்டாய். சாரி गाइस, மாட்டுப்பட்டி டேம். மாட்டுப்பட்டி டேம். படிடா, ஒழுங்கா படிடா. மாட்டுப்பட்டி டேம் வரலாறு கேட்டு நண்பர்களே, நம்மளோட ஜானேஷ்க்கு இவ்வளோ அறிவு இருக்கிறது எனக்கே இந்த வருஷம் தான் தெரியும். இப்போதான் தெரியும். நம்ம நண்பருக்கு வெளி காமிச்சது இல்லை. ஆமாம் ஆமாம், இன்னைக்கு வந்துட்டு அதனால நான் காமிச்சேன், வேற எதுவும் இல்லை. அவ்வளோதான். ஓகே, விடை பெற்றுக் கொள்ளலாமா? அடுத்த பாயிண்ட்ல நான் இன்னொரு வரலாறோட சந்திப்பேன். ஓகே ஓகே. இதுதான் வந்து மாட்டுப்பட்டி டேமு. இதுதான் மாட்டுப்பட்டி டேமு. இது வழியாக தான் நம்ம போவோம். போகிறப்ப இது வழியாக போனால் அடுத்த ஸ்பாட் போகலாம். நம்ம வந்து பின்னாடி வந்து பஜாரு, முன்னாடி வந்து டேமு. இப்படியே போனோம்னா வந்துடலாம். நம்ம விழாவை வந்து கெடுக்கிறதுக்கு நிறையா பேர் இருக்காங்க. விழாக ஓகேங்களா, அதெல்லாம் நம்ம வந்து தகர்த்து உடைக்கணும். இந்த பாருங்க, இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. இந்த இடத்துல ஒரு ட்ரோலை போட்டு விட்ருவேன். என்கிட்ட சலசம் பண்ணுறதுக்குன்னே இருக்குங்களாடா அப்படின்னு ஒரு ட்ரோலை போட்டு விட்ருவேன். ஹில் ஸ்டேஷன் வந்து கேரட் சாப்பிடணும். அப்படி நான் கரெக்டாக வாங்கியாச்சு. இப்படி உடச்சி அதை கழுவிட்டா பாருங்க, எப்படி கழுவுனா பாருங்க. யாரு கழுவுனது தான் வெயிட்டு. இப்போ தம்பி வந்து ஸ்டோரி போடுறதுக்கு ஃபோட்டோ எடுக்க போகிறாரு. அதான்டா? ஆமாம் ப்ரோ, ஸ்னாப் ப்ரோ. ஓகே. ஆக்சுவலாக வந்து இது கண்ணன்தேவன் டீ கடை. கண்ணன்தேவன் டீ குடி சிஎஸ் ரிப்பிள் கண்ணன்தேவன் டீ குடி சிஎஸ்கே பொடி குனியா வச்சு அந்த டீ கடை, அந்த கம்பெனியோட டீ கடை தான் இது. இதில் வந்து வெரைட்டிஸ் ஆஃப் டீ தூள்ஸ் கிடைக்கும். இங்கே தான் நம்ம இப்போ வந்து டீ தூள் வாங்க போகிறோம். ஒரு டவுசரு யூக்கலிப்டஸ் ஆயில், எசென்ஷியல் ஆயில், ஃப்ளேவர்ஸ் பாருங்கள். எல்லாம் க்ரீன் டீ, இதெல்லாம் நார்மல் டீ, பிளான்டேஷன் பேக்டு. எல்லாமே வந்து வெரைட்டிஸ் ஆஃப் டீ தான். நல்லா பார்த்துங்க கைஸ். எலிஃபேண்ட் வானிலை யானை இருக்குது. இங்கே ஒன்று பக்கத்துலேயே படுத்து கிடக்கு. இங்கே ஒன்று படுத்துருக்குங்க. அதான் இதில் தெரியுதான்னு தெரில. இங்கே ஒன்று படுத்துருக்கு, அங்கே ஒன்று நிற்கிது.
ஓகே கைஸ் பரட்டா. வாங்க போகலாம். கோயம்புத்தூர் வந்தாச்சு. கோயம்புத்தூரில் நம்ம நண்பரோட அக்கா வீட்டில் ஸ்டே பண்ணியிருக்கோம். இப்போ தான் வந்து ரெஃப்ரெஷ் கூட உள்ள ட்ரெஸ் தான் மாற்றினேன். ரெஃப்ரெஷ் ஆகிட்டு நைட்டு தான் நம்ம ஷிஃப்ட் பண்ணிவிட்டு வேறு எங்கெங்கெல்லாம் போடணும். நாளைக்கு கோயம்புத்தூர் வந்து தனியாக ஃபுல்லாக போடுறேன் எங்கெங்கே போனேன் என்னங்கிறது. ஓகே, மூணாரில் இதோட குட் பாய் ஸ்பியர் ஆஃப் ஷபு கைஸ். Bye.